மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 80,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டின் 24,296 புள்ளிகளில் வர்த்தகம். ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு தேவையில்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கருத்து. மாநில உரிமைக்கு எதிரானது எனவும் கல்வி விருது விழாவில் பேச்சு. மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களை தேசிய பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுத சொல்வது என்ன நியாயம்? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தல். தமிழக அரசு கொடுத்துள்ள நீட் தேர்வு மசோதாவை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேச்சு. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் திமுக மாணவர் அணியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம். நீட் விலக்கு மசோதாவுக்கு விரைந்து ஒப்புதல் தரவும் கோரிக்கை. ஹைத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 120 கடந்தது. மயானம் போல் காட்சியளிக்கும் ஆன்மீக சொற்பொழிவு நடந்த இடம். 80,000 பேருக்கு அனுமதி பெற்றுவிட்டு 2 லட்சம் பேருக்கு அழைப்பு விடுத்ததே விபத்திற்கு காரணம் என்று எஃப்ஐஆர். போலே பாபாவின் பெயரை சேர்க்காமல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது மட்டும் 5 பிரிவுகள் கீழ் வழக்குப்பதிவு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் மேற்கொள்ள முயன்றவர்கள் கைது. போராட்டம் நடத்த காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு அரசு பேருந்தில் செல்ல முயன்ற போது தடுத்து நிறுத்தம். குஜராத், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை. வெள்ளத்தில் தத்தளிக்கும் கிராமங்கள், முகாம்களில் தஞ்சமடைந்துள்ள மக்கள். புயலால் பார்ப்படா சிக்கியிருந்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள் நாளை தாயகம் வருகை. வெற்றி கோப்பையுடன் தனி விமானத்தில் அழைத்து வர ஏற்பாடு. உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 116 பேர் உயிரிழப்பு. தப்பிக்க முடியாமல் பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் உயிரிழந்த பரிதாபம். புலனாய்வுத்துறை அதிகாரியாக இருந்து சாமியாராக மாறிய போலே பாபா கூட்ட நெரிசலில் உயிரிழப்பை தொடர்ந்து தலைமறைவானவரை தேடும் காவல்துறை. தமிழகத்தின் 17 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு இன்று பரிசு வழங்குகிறார் விஜய். அரசியல் ரீதியான முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. துபாயில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1 கிலோ தங்கம் பறிமுதல். ஒருவரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. நேற்று இரவு 1500 கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை முதல் 3000 கன அடியாக உயர்வு. வைகை அணையில் இருந்து முதல் போக சாகுபடியாக இன்று நீர் திறப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 45,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் பெறும் நடவடிக்கை. எதிர்க்கட்சிகளை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஒரு நாள் முன்னதாகவே மக்களவையை ஒத்திவைக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பல்கலைக்கழகத்தில் சோதனை செய்தபோது புரளி என தெரிய வந்தது. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.